இல்லை விஜய் ஆகட்டும் யாராகட்டும் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், வந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். சரி, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, உடனடியாக 2 மாதத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்ச 2 மாதத்தில் உடனடியாக டாஸ்மார்க்கை மூடுங்க. அதே மாதிரி எங்கெங்கே அராஜகம் நடக்குதோ அதுக்குண்டான போலீஸ் தண்டனையில் கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கல. நீங்கள் சொல்கிறீங்களே அது நடக்குது, கஞ்சா நடக்குது, அங்கே விற்கிறான், அதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துங்க பார்க்கல. நீங்கள் கட்டுப்படுத்துங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்கள உடனே கஞ்சா விற்கிறாங்க, பெண்களுக்கு சீரழிவு, பாலியல் வழக்கு, ஒரு பாலியல் குற்ற வழக்கு வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இந்த தமிழ்நாடு கொந்தளிச்சு போயிடும். நீங்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க. உடனடியாக நீங்கள் டாஸ்மார்க்கை மூடுங்க. நீங்கள் சொன்னதுக்கு வந்து டாஸ்மார்க் உடனடியாக 2 மாதத்தில் டாஸ்மார்க் மூடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் தலைவணங்க தயாராக இருக்க. தமிழ்நாடு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஜனநாயக நாடு தான், பரவாயில்ல. 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு தோல்வியெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது இல்லை, ஏமாற்றம் இல்லை. நாங்கள்லாம் அண்ணா, பெரியார், கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின் வழியில் வந்தவங்க. நாங்கள் எந்த தோல்விக்கு நாங்கள் பயந்துக்கு அஞ்ச மாட்டோம். மறுபடியும் நாங்கள் வந்து மக்கள் பணியில் தான் மேலும் மேலும் மக்கள் பணியில் தான் ஈடுபடுவோம். எங்கள் திமுக பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்கள் ஆளு பயங்கர சுறுசுறுப்பாக நல்லா வேலை செய்வாங்க, மக்களுக்கு உண்டான அனைத்து திட்டங்களையும் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே திட்டங்கள் கொடுக்கணும்னா கடவுள் தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு, பெண்களுக்கும் சரி, அனைத்து பொதுமக்களுக்கு அருமையான திட்டங்கள் கொடுத்தாரு. இதுக்கு மேலே ஒரு திட்டம் கொடுக்கறதுக்கு எந்த தலைவராலையும் முடியாது. அது இந்த தலைவர் வேணால் செய்யிட்டு நாங்கள் அதுக்கு தலை வணங்குறோம். 1967 தேர்தல் ஐயா, நான் 12 வயதுலேருந்து இந்த கொடியை பிடிச்சிருக்கேன். எனக்கு தந்தை பெரியார் தெரியும், அறிஞர் அண்ணா தெரியும், கலைஞர் தெரியும். கயத்தாறு மேடையில் நான் மேலே ஏறி போனவன். அண்ணாலிருந்து இந்நாள் வரைக்கும் இந்த கட்சியை விட்டு நான் வேறு கொள்கைக்கு ஓட்டு போட்டதும் கிடையாது, என் கொள்கையை மாற்றினதும் கிடையாது. அண்ணா சாவுக்கு வந்தேன், ஆர்கே நகரில் எனக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு. அங்கே இடம் வச்சு அதில் வீட்டை வச்சு வந்தேன். அதை பொம்பளை சரியில்லாமல் வீட்டை விற்றுட்டேன். இன்றைக்கி ரோட்டில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் என் கொள்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன, திமுகவை விட்டால் வேறு கட்சி எனக்கு எந்த கட்சினே தெரியாது. சரிங்களா? ஒரு ஓட்டு போட போனால் உதவி செஞ்சு தான் ஓட்டு போடுவேன், வேறு கொள்கைக்கு அவனுக்கும் ஓட்டு போட மாட்டேன். 1967 அண்ணாவை நேர பார்த்தாள், கலைஞரை நேர பார்த்தாள் கயத்தாறு மேடையில். அது என் ஊரில் பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு நேராக போய் எங்கள் சீலப்படி தாத்தா கூட்டிக் கொண்டு எங்களை காமிச்சார். அண்ணா கலைஞர் உள்ளே இருக்கும்போது அன்னைக்கு பிடிச்ச கொள்கை தான் இன்னும் இந்த கட்சி மாறாமல் இருக்கேன். ஆட்சி அமைக்க நான் ஒரு காலம் ஒத்துக்கிட மாட்டேன். நான் வந்து எவன் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். இது முட்டாப்பே மோடி பண்ணுற வேலை. என்ன, வடிகட்டின முட்டாப்பே பேச்சை கேட்டு அவன் ஆட்சி அமைக்கலாம். இன்னைக்கு நாட்டில் ஜெயலலிதா கொன்னதே மோடி தான். பப்ளிக்க பேசுகிறையா, மோடி தான். ஜெயலலிதாவை சாவடிச்சதே மோடி தான். மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு தான் மருந்தை கொடுத்து கொல்லுன்னு சொல்லி சட்டம் போட்டவே. இவன் மோடியை கொல்ல முடியும். தமிழ்நாட்டில் 1967க்கு முன்னாலே 40 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு நரபலி வாங்கிட்டோம் தமிழ்நாட்டில். இப்போ நரபலி வாங்கணும்னு நினச்சா நான் 5 நிமிஷம் ஆகாது நான் மோடியை வாங்கணும்னு நினச்சேன். கடந்த 5 வருஷமா மிக சிறப்பான ஆட்சி, பெண்களுக்கு ஆட்சி கொடுத்தாரு. நல்ல இலவச லேப்டாப் கொடுத்தாரு, காலேஜ் பசங்க லேப்டாப் கொடுத்தாரு, 1000 ரூபாய் கொடுத்தாரு, எல்லா இலவசமான பொருளுங்க கொடுத்தாரு. கொளத்தூர் தொகுதியை நாசம் பண்ணிட்டானுங்கப்பா. யாரு அமித்ஷாவோ மோடியை செஞ்ச வேலையில இந்த தேர்தலை வந்து எங்களால நம்ப முடியல. என்ன காரணம், மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் அளவுக்கு அதிகமான திட்டங்கள், கொஞ்சம் நஞ்சம்ல அதிகமான திட்டங்கள் கொடுத்து எப்படி ஓட்டு போட்ட மக்கள் எங்க போச்சு? எங்க ஒரு இடம் கூட ஜெயிக்கலன்னா என்ன அர்த்தம்? இல்லை, இந்த வந்து பெண்களுக்கு அதிகமான சலுகைகள் கொடுத்துருக்காரு. பஸ்ஸு சர்வீஸு, அதேமாதிரி சிறுபான்மை சமூகத்தோட பாதுகாப்பு, காலை உணவு திட்டம், பொதுவாக எல்லா இதுலேயுமே வந்து கடந்த 5 வருஷமாக எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி எலெக்ஷன் ஓட்டு கேட்டு நாங்கள் போகையில் யாரையும் குறை சொல்லி எங்கள் தலைவர் ஓட்டு கேட்கல. பிற கட்சிக்காரங்களும் நாங்கள் அசிங்கமாக பேசுனதில்லை. எங்களை மற்றவங்க பேசுனாங்களே தவிர நாங்கள் அதை செய்த சாதனை, இன்னி நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம், எல்லா இடங்கள்லையும் போனோம். மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதிகமான வாக்கில் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இந்த தேர்வு ரிசல்ட்டு இப்போ வர்ற ரிசல்ட்டை வந்து எங்களால் ஏற்றுக்கிற முடியாது. இது வந்து மத்திய மோடி அரசின் ஏதோ ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க.
ஒவ்வொரு தேர்தல் அலுவலகத்திலும் பார்த்தீங்கன்னா பிற மாநிலத்தில் வந்து கொண்டு வந்து நீங்கள் தேர்தல் பொறுப்பாளர் போடுறீங்க. ஏன் இந்தியாவில் ஐஏஎஸ் இல்லையா? தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் இல்லையா? எங்கள் தமிழ் மாநிலத்தில் ஒரு அதிகாரி இல்லையா? ஏன் பிற மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து நீங்கள் போட்டீங்க? அதுலேயே எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் போச்சு. அந்த ஆட்சியை வந்து நல்ல ஆட்சியை வந்து நாசம் பண்ணி விடுறதுக்காக அமித்ஷா இவ்வளோ தோலுக்கு அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து விஜயை வர வச்சு உள்குத்து நடந்து எத்தனையோ லட்சம் கொடுத்து தமிழ்நாட்டை அழிக்கணும், தலைவரை வர விடாத மாதிரி பண்ணணுன்றதுக்காக அமித்ஷாவும் மோடியும் செஞ்ச சதி திட்டம்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடம் கூட வரலன்னா திமுக ஓட்டு எங்க போச்சு? திமுக ஓட்டு கொளத்தூர் தொகுதி எப்படி போச்சு? தலைவருது சேகர் பாபண்ணா அவ்வளோ அருமையாக பார்த்து தன்னை கட்டின தலைவர் அவரோ நல்லபடியாக வச்சுருந்தாங்க. சேகர் பாபண்ணா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கும், மாவட்ட செயலாளர், அமைச்சர், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடத்துல இருந்தவர் அந்த தொகுதியை நாசம் பண்ணி விடுறதுக்காக அமித்ஷா பண்ணுறாரு இவ்வளோ தொகுக்கு. அது மோடியும் செய்கிறீங்க. எவ்வளோ 5 வருஷத்துக்கு தானே, 5 வருஷத்துக்கு தானேப்பா, 5 வருஷத்துக்கு தானே நீங்கள் அந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு பிறகு மீண்டும் பராசக்தியா வருவார். ஆனால் நீ பாரு, விஜய் வந்து ரொம்ப ஆடுறாரு. விஜய் வந்து ரொம்ப ஆடுறாரு. அந்த ஆட்டெல்லாம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு அவர் யோசிப்பார், நம்ம மோடி பேச்சை கேட்டுமே, அமித்ஷா பேச்சை கேட்டுமே, நம்ம இந்த மாதிரி ஆயிட்டமேன்றதுக்கு அவர் வந்து யோசிப்பார். எவ்வளோ காலத்துக்கு இந்த ஆட்சி விஜய் ஆட்சி நீடிக்குன்னு நினைக்கிறார்கள். ஒரு காலம் நீடிக்காது, ஒரு ஆண்டு தான், 2 ஆண்டு ஆட்சி கவுந்தே தீரும். இவரால் ஒன்றும் முடியாது. இந்த முத்துவேலு கருணாநிதியால் இந்தியாவில் யாரும் இந்த மாதிரி திட்டங்கள் செஞ்ச சரித்திரமே கிடையாது. அப்பேற்பட்ட தலைவரை திட்டம் போட்டு மோடியோ அமித்ஷாவோ இது சதி வேலை. திமுக வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி மு.க. ஸ்டாலின் வாழ்க. எனக்கு 76 வயசாகுது. நானும் பார்த்துக்கினே தான் வரேன் ஒவ்வொரு எலெக்ஷனும். இந்த தமிழ்நாட்டு ஓட்டருங்க திமுக கிட்ட கொடுக்கும்போது மட்டும் ஏதோ சேகவன்னு குப்பை பெருக்கிறதுக்கு திமுக ஆட்சி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு 5 வருஷம் முடியும் போது அவங்க குப்பையாக்கிட்டு போய்விடுவாங்க. ஆனால் திமுக ஆட்சி கலைஞரும் சரி தான், இவரும் சரி தான், அதை தமிழ்நாட்டை பெருக்கி நல்ல டெவலப் ஆன பிற்பாடு மறுபடியும் இவங்களை இறக்கிட்டு மறுபடியும் குப்பை சேர்க்குறவங்ககிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த இவங்க வந்திருக்கிறான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்சி சரியில்லைன்னு மறுபடியும் தளபதி வந்து அடுத்த 5 ஆட்சிக்கு வருவாங்க. அப்போது இவங்க என்னது ஒரு நாட்டை நல்லதனமாக நடத்த சிந்திச்சு செயல்படுறவங்கக்கிட்ட ஓட்டருங்க சரியாக போட மாட்டாங்க. நமக்கு திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். எம்ஜிஆர் எதை வச்சுக்கின்னு நீங்கள் தளபதிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடல, கூட்டணிக்கு அவங்க என்ன செய்யலை நாட்டில்? எம்ஜிஆர் காலத்தில் இருந்து எனக்கு 76 வயசாகுது. எம்ஜிஆர் காலத்தில் இந்த சலுகை அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் பெற்றாங்களா, அவங்க பிள்ளைகள் பெற்றாங்களா, அல்லது அவங்க அம்மானு சொல்கிற ஜெயலலிதா காலத்தில் இப்போத்தி ஆட்சியில் பெற்ற அவங்க நலத்திட்டங்களை ஜெயலலிதா காலத்தில் பெற்றாங்களா, அல்லது கடந்த ஆட்சியில் யார் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியிலையும் இந்த மாதிரி திட்டங்களை சலுகைகளும் பெற்றாங்களா? எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு அவங்க அப்புறம் நம்ம கிட்ட ஆட்சி வந்தது, நம்ம நல்லவங்களை நல்லத்தனமாக ஆட்சி செஞ்சவங்களை நீங்கள் ஓட்டு போட மறுக்கிறீங்கன்னா, முக்கியமாக இந்த பெண்கள் கூட்டம் அப்போது நீங்கள் நல்லவங்களா, நல்ல ஆட்சி செய்த தலைவர் நல்லவரா? எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. முதல்ல இந்த சினிமா மோகத்தை நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். அந்த சினிமான்றது மாலை நேரத்தில் மயக்கத்தில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கு சலசலப்பு வரும். அதுக்காக அவங்களுடைய படத்தை பார்த்துக்கின்னு இதை வந்து அப்பயே பசங்களை வந்து
அதனால தான் மறைவாக இருக்கிறது. இப்போ கூட எனக்கு 76 வயசு ஆகுது, பெரிய வயசுலாம் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு அந்த காலத்து சினிமா படத்தை பார்த்தா நம்ம வீட்டு பசங்கள்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு காமெழ்ச்சியான சினிமான்றது காமெழ்ச்சியான இது. அந்த இதில் வந்து சினிமாக்காரங்கெல்லாம் நடித்து அந்த இளைஞருடைய மனசில் காமெழ்ச்சியை வளர்த்துட்டு அதில் ஓட்டை வாங்குறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய மானமும் மரியாதையும் பண்பாடும் சீர்கெட்டு போகுதுன்றது ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனமாக இருக்கணும். வருங்காலத்திலேயாவது அரசியல்வாதிங்க மக்களுக்காக யார் உழைக்கிறாங்க, ஒரு ஓட்டு போடும்போது இவங்க என்ன ஓட்டு போடணும்னா சிந்திச்சு தான் ஓட்டு போடணும்னு எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது. அப்படி என்னன்னா இவர் நிற்கிறவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செய்யலைன்னு ஒன்றுமே குறை சொல்ல முடியாத நீ தோக்கடிக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் ஞாயிறுவலுக்கு மறைந்த மாமன்ற உறுப்பினர் திரு எம்ஏஜிஎஸ் உடைய பேரன் பேசுகிறேன். நான் ஒரு திமுக மாவட்ட பிரதிநிதி. இதை வந்து இந்த வெற்றியை வந்து ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்னென்னா, இந்த வெற்றிக்கு பின்னாடி நாங்கள் திமுக கழகத்துக்காக ஒவ்வொரு தொண்டனும் களப்பணி ஆட்டி இருக்கிறோம். ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு தொண்டனும் காரணம். ஆனால் அப்படி இருக்கையில் ஒன்றுமே பண்ணாத பூத் ஏஜெண்டை கூட அவங்க போட முடியல. அதை பற்றி என்னென்னு தெரியல. அவங்கள வந்து சின்ன பசங்க 18 வயசு முடியாக்கா எப்படிக்கா இதெல்லாம் செய்யணும், நான் முதல் வாக்கா ஆசன் மெமரியில் செலுத்தினேன். பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, அது 17 வயசு இருக்கும். ஏம்மா உனக்கு ஓட்டு உரிமை இல்லை எப்படிமாண்ணா? சரி அதுக்கு தான் எதுவுமே தெரியல, எல்லாம் பூத் ஏஜெண்டுங்கெல்லாம் ஒத்துக்கினாங்க, விட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் ஆட்சியை இவர் பிடிக்க முடியாது. காரணம்னா தொங்கு சட்டமன்றம் தான் ஏற்படும். அப்படி இருக்கையில் இவர் பனையூரில் வர வச்சு பேசுவாரா இல்லை சட்டமன்றத்தில் வந்து அங்கே உட்காருவாரா சொல்லுங்கள்? இவர் எப்படி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அது தருன்னு வரும். நம்ம 10 பேர் வெற்றி பெற்று உள்ளே போனால் கூட அவங்க கேட்குற 234 தொகுதியிலையும் இவர் எத்த சொல்லுவார்? இவரை துண்டு சீட்டை வச்சு படிக்கிறவர். இவர் கதாநாயகன்ற போர்வையில் இன்றைக்கி மக்களை வந்து எப்படி தான் தெரியல. இது ஏடி மிஷனில் வந்து ஏதோ குளறுபடி செஞ்சுருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். காரணம் என்னென்னா, என் தலைவர் யார் தோத்தாலுமே என் தலைவரும் சின்னவரும் தோக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தொகுதியில் செஞ்சுருக்காங்க. அதே போல் டாக்டர் மருத்துவர் ஏழு நாகநாதன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு. அண்ணா ஃப்ளைஓவரை சீரமைச்சு கொடுத்துருக்காரு. செந்தமிழ் பூங்கா, அதான் செங்காந்தல் பூங்கா, அப்புறம் ஆசியாவிலே பெரிய ஒரு பாக்ஸிங் ஸ்டேடியம், அப்புறமா இந்த மகளிர்களுக்காக தங்கு விடுதிகள் எத்தனையோ செஞ்சார். ஆனால் இந்த விஜய் நிற்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சாகர், அவர் யாருன்னே தெரியாது. அது எப்படி டாக்டர் பின்னாடி சந்திக்க முடியும்? ஆகையினால் கண்டிப்பாக இது ஏதோ ஏடிஎம் மிஷினில் தான் இந்த சி டீமை வந்து மோடி பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா, பிஜேபி எல்லா இடத்துலையுமே வந்துட்டாங்கன்னா தப்பாயிடும் சொல்லி அவங்க ஆளுங்களே தோக்க வச்சு விஜயை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவருடைய விஜய் வந்து பிஜேபி உடைய ஒரே முகம்தான், 2 பேருமே ஒன்று தான்.